செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி இல்லை என பாஜக தேசிய தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த முடிவு எட்டப்படுவதற்கான காரணம்? தமிழக வெற்றி கழகத்தோடு தற்பொழுது அதாவது தொடர்ந்து கூட்டணி இல்லை என்ற ஒரு தகவலை பாஜக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக கடந்த சில வாரங்களாக தமிழக வெற்றி கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாக கூறப்பட்டிருந்த நிலையில் தான் இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலில் குறிப்பாக விஜய்க்கு கிடைக்கப்பெறும் வாக்குகள் என்பது பெருவாரியான வாக்குகள் தலித், கிறிஸ்டியன் மற்றும் இஸ்லாமிய சமூகத்திலும் வாக்குகள் தான். மேலும் திமுகவினுடைய பல வாக்குகளை பெருவாரியாக விஜய் தரப்பானது பிடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாகவும் பாஜக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய மாநில பிரிவான தமிழ்நாடு பாஜகவில் தான் விஜயுடனான ஒரு கூட்டணியை தொடர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உள்ளதாகவும், ஆனால் அதனை தொடர்வதற்கு பாஜக தலைமை பாஜக மேலிடமானது தற்பொழுது தெளிவாக இல்லை என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் தாவேக்காவுடனான ஒரு கூட்டணி என்பது மேலும் இந்த தேர்தலில் நடைபெறப் போவதில்லை என்ற ஒரு தகவலை தான் பாஜக மேலும் தெரிவித்துள்ளது. முழு வீச்சிலான ஒரு பிரச்சாரம் மற்றும் தேர்தல் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது பாஜக மேலிடம் தரப்பிலிருந்து தமிழ்நாடு பாஜகவிற்கு அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இதற்கு மேல் தொடராது என்ற ஒரு தகவலையும் பாஜக மேலிடமானது உறுதி செய்திருக்கிறது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் குறிப்பாக விஜய்க்கு துணை முதல்வர் பொறுப்பு மற்றும் 50 இடங்களுக்கும் அதிகமான ஒரு இடங்கள் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வழங்கப்படும் என்ற ஒரு தகவல்கள் பரவி வந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த ஒரு தகவலை தற்பொழுது பாஜக மேலிடமானது தெரிவித்திருக்கிறது. அதற்கு காரணம் விஜய் தரப்பில் கூட்டணியில் இணைவதற்கான எந்த ஒரு சம்மதமும் வழங்கப்படவில்லை, அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டதான் என்ற ஒரு தகவலையும் பாஜக தரப்பில் கூறப்பட்டது. பல்வேறு கட்டமான ஒரு பேச்சுவார்த்தை என்பது முன்னெடுக்கப்பட்ட நிலையில், ஆனால் அதற்கு விஜய் அதாவது கூட்டணியில் இணைவதற்கு விஜய் மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை இதற்கு மேல் தொடராது என்ற ஒரு தகவலை தான் பாஜக மேலிடம் தற்பொழுது தெரிவித்துள்ளது. தாவேகா வராது என்கிற நிலையில் தேர்தல் பரப்புரையில் தமிழக பாஜக கவனம் செலுத்த பாஜக தலைமை அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.